ஓம் சாந்தி. 21/7/2024 அவ்யக்த பாப்தாதா மதுபன். திருப்புதல் தேதி 16/12/2000. சாக்ஷாத் பிரம்மா பாபாவை போன்று கர்மயோகி ஃபரிஷ்தா ஆகும் பொழுதே சாக்ஷாத்காரம் ஆரம்பமாகும். இன்று பிராமண உலகை படைக்கும் பாப்தாதா தனது பிராமண உலகை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகிறார். எவ்வளவு சிறிய அன்பான அழகான உலகம் இது! ஒவ்வொரு பிராமணரின் நெற்றியிலும் பாக்ய நட்சத்திரம் மின்னுகிறது. வரிசைப்படியாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பகவானை தெரிந்து கொண்டு அவரது குழந்தையாகும் உன்னத பாக்யம் மின்னுகிறது. எந்த தந்தையை தபஸ்விகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாம் தெரியாது தெரியாது என்று சொல்லி வந்தார்களோ அந்த தந்தையை பிராமண உலகில் கள்ளம் இல்லாத ஆத்மாக்கள் தெரிந்து கொண்டு அடைந்து விட்டார்கள். இந்த பாக்கியம் எந்த ஆத்மாக்களுக்கு கிடைக்கிறது? சாதாரண ஆத்மாக்களுக்கே தந்தையும் சாதாரண உடலில்தான் வருகிறார். குழந்தைகளும் சாதாரணமானவர்களே தெரிந்து கொள்கின்றனர். இன்று இந்த சபையில் யார் அமர்ந்துள்ளார்கள் பாருங்கள். யாரேனும் லட்சாதிபதி, கோடீஸ்வரன் அமர்ந்துள்ளார்களா? சாதாரண ஆத்மாக்களுக்கு தான் புகழ் உள்ளது. தந்தை ஏழை பங்காளன் என்று போற்றப்படுகிறார். கோடீஸ்வரனின் பங்காளன் என பாடல் பெறவில்லையே. புத்திவானுக்கெல்லாம் புத்திவான் பாபா ஏன் இந்த லட்சாதிபதி கோடீஸ்வரன் புத்தியை மாற்ற இயலாதா? அது என்ன அவருக்கு பெரிய விஷயமா? ஆனால் நாடகத்தில் மிக நல்ல மங்களகரமான நியமம் அமைக்கப்பட்டுள்ளது. பரமாத்மாவின் காரியத்தில் சிறு துளியே பெருவெள்ளமாகிறது. அநேக ஆத்மாக்களின் எதிர்காலம் அமைக்கப்படுகிறது. 10-20 பேருக்காக அல்ல, அநேக ஆத்மாக்களுக்கு லாபம் ஏற்பட வேண்டும். எனவேதான் சிறுதுளி பெருவெள்ளம் என போற்றப்படுகிறது. நீங்கள் அனைவரும் எந்த அளவிற்கு உடல், மனம், பொருளால் செயல்படுவீர்களோ அந்த அளவு வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்கள். அனைவரும் வெற்றி நட்சத்திரம் ஆகியுள்ளீர்களா? இனிதான் ஆக வேண்டுமா? யோசிக்கின்றீர்களா? யோசிக்காதீர்கள். செய்யலாம், பார்க்கலாம், செய்யத்தான் வேண்டும். இவ்வாறு யோசிப்பது கூட நேரத்தை இழப்பதாகும். எதிர்காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இழப்பதாகும். பாப் தாதாவிடம் ஒரு சில குழந்தைகளின் சங்கல்பம் வந்தடைகிறது. வெளியில் உள்ளவர்கள் பாவம், ஆனால் பிராமண ஆத்மாக்கள் பாவம் அல்ல, சிந்திப்பவர்கள், புத்திசாலிகள். ஆனால் ஒரு சில தருணங்களில் சில குழந்தைகளிடம் ஒரு பலவீனமான எண்ணம் எழுகிறது. சொல்லட்டுமா? சொல்லலாமா? அனைவரும் கை உயர்த்துகின்றீர்கள். மிக நல்லது. அவ்வப்பொழுது விநாசம் நடக்குமா நடக்காதா? 1999 வருடம் முடிந்தது. 2000வது வருடமும் முடிய போகிறது. இன்னும் எதுவரையில்? பாப்தாதா நினைக்கிறார், சிரிப்பதற்கான விஷயம் இது. விநாசத்தை பற்றி நினைப்பது என்றால் தந்தைக்கு விடை கொடுத்து அனுப்புவது ஆகும். ஏனென்றால் விநாசமாகிவிட்டால் பாப் தாதா பரம்தாமம் சென்று விடுவார் அல்லவா? சங்கம யுகம் சலித்து விட்டதா? வைரம் போன்றது என கூறுகிறீர்கள், ஆனால் பொன்னுலகை அதிகமாக நினைக்கிறீர்கள். நடக்கத்தான் போகிறது. ஆனால் ஏன் எதிர்பார்க்கின்றீர்கள்? சிலர் நினைக்கின்றார்கள் லாபகரமான செயல்படுத்தலாம், ஆனால் விநாசமாகிவிட்டால் நாளையோ மறுநாளே
நமதெல்லாம் பயனில்லாமல் போய்விடுமே, நம்முடையவைகள் சேவையில் பயன்படாதே, என்ன செய்யலாம், யோசித்து செய்யலாம். இது போன்ற எண்ணங்கள் தந்தையை வந்தடைகிறது. ஆனால் புரிந்து கொள்ளுங்கள், இன்று நீங்கள் தனது உடலை சேவையில் சமர்ப்பணம் செய்தீர்கள். மனதை உலக மாற்றத்திற்கான சேவையில் நிரந்தரமாக செயல்படுத்தினீர்கள். செல்வம் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நீங்கள் அடைய உள்ள பிராப்திக்கு முன்னால் அது ஒன்றுமே இல்லை. என்னவெல்லாம் உள்ளதோ இன்று நீங்கள் செய்தீர்கள், நாளையே விநாசம் ஆகிவிட்டது என்றால் அது உங்களுக்கு லாபமா நஷ்டமா? சிந்தியுங்கள். சேவையில் பயன்படுத்தவில்லை என்றால் அது லாபகரமாகுமா? நீங்கள் யாருக்காக செய்தீர்கள்? பாப் தாதாவிற்காக தானே. பாப் தாதா அழிவற்றவர், அவர் ஒருபோதும் அழிவது இல்லை. அழியாத கணக்கில் அழியாத தந்தையிடம் இன்று சேமித்தீர்கள், 1 மணி நேரம் முன்பு சேமித்தீர்கள் என்றால் அழியாத தந்தையிடம் செய்த சேமிப்பு ஒன்றுக்கு பல மடங்கு சேமிப்பானது. பாபா கட்டுப்பட்டவர், ஒன்றுக்கு பல மடங்கு கொடுப்பார். பாபா போய்விட மாட்டாரே. பழைய உலகம் அழிந்துவிடும். எனவே நீங்கள் உளமாற செய்தீர்களா, வலுக்கட்டாயமாக செய்தீர்களா, பிறரை பார்த்து செய்தீர்களா? அதற்கு முழுவதும் கிடைக்காது, அவசியம் கிடைக்கும். ஏனென்றால் வள்ளலுக்கு கொடுத்தீர்கள். ஆனால் முழுவதும் கிடைக்காது. எனவே 2001 விநாசம் வரவில்லையே என நினைக்காதீர்கள். இப்போதுதான் நிகழ்ச்சிகளை நடத்துகின்றார்கள், வீடு கட்டுகிறார்கள், பெரிய பெரிய திட்டம் போடுகிறார்கள். 2001 தென்படவில்லை. தென்படாது. ஒருபோதும் இவற்றையெல்லாம் ஆதாரமாக வைத்துக் கொண்டு அலட்சியமாக இருக்காதீர்கள். திடீரென நடக்கும். இன்று இங்கே அமர்ந்துள்ளீர்கள், 1 மணி நேரத்திற்கு பிறகு கூட நடக்கலாம், நடக்காது. 1 மணி நேரம் கழித்து என்ன ஆகுமோ என்று தெரியவில்லையே என பயந்து விடாதீர்கள். நடக்கலாம். அந்த அளவிற்கு எவரடியாக இருந்தே ஆக வேண்டும். சிவராத்திரி வரையிலும் செய்யலாம் என நினைக்காதீர்கள். நேரத்தை எதிர்பாராதீர்கள். நேரம் உங்களது படைப்பு. நீங்கள் படைப்பாளர். படைப்பவர் படைப்பிற்கு அடிமையாக மாட்டார். நேரம் உங்களது கட்டளைப்படி செயல்படும். படைப்பு. நீங்கள் நேரத்திற்காக எதிர்பார்க்காதீர்கள். ஆனால் இப்பொழுது நேரம் உங்களை எதிர்பார்க்கிறது. சில குழந்தைகள் நினைக்கின்றனர், பாப் தாதா 6 மாதம் என்றாரே, 6 மாதம் ஆகும் அல்லவா? ஆகும் தானே. ஆனால் பாப்தாதா கூறுகிறார், இந்த எல்லைக்கு உட்பட்ட விஷயங்களை ஆதாரமாக கொள்ளாதீர்கள். எவரெடியாக இருங்கள். எந்த ஆதாரமும் இன்றி ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, ஒரு நொடியில் ஜீவன் முக்தி பெறுபவர்கள் என சவால் விடுகிறீர்களே. நீங்கள் தன் வாழ்வில் ஒரு நொடியில் ஜீவன் முக்தி அடைய முடியாதா? ஆகவே எதிர்பார்த்து இருக்காமல் சம்பன்னமாவதற்கு ஏற்பாடுகளை செய்யுங்கள். குழந்தைகளின் விளையாட்டை பார்த்து பாப்தாதாவிற்கு சிரிப்புதான் வருகிறது. எந்த விளையாட்டை பார்த்து சிரிப்பு வருகிறது என்னவென்று சொல்லவா? இன்று முரளி நடத்தவில்லை, செய்தியை கூறுகிறேன். இதுவரையிலும் கூட சில குழந்தைகளுக்கு பொம்மைகளுடன் விளையாடுவது மிகவும் பிடித்துள்ளது. சின்ன சின்ன விஷயங்கள் எனும் பொம்மைகளுடன் விளையாடுவது, சின்ன விஷயத்தில் கவனம் செலுத்தி நேரத்தை வீண் செய்வது, இது சாலையோர காட்சிகள், விதவிதமான சம்ஸ்காரம் நடத்தையாகவும் முழுமையை நோக்கி செல்லும் பாதையில் வரும் சாலையோர காட்சிகள். இதில் இடையில் நிற்பது, சிந்திப்பது, பிரபாவத்தில் வருவது, நேரத்தை வீண் செய்வது, ஆர்வமுடன் கேட்பது, பேசுவது, வாயுமண்டலத்தை அமைப்பது, இவையாவும் தடையாகும். இதனால் முழுமைக்கான இலக்கு வெகு தொலைவில் சென்று விடுகிறது. விருப்பமும் முயற்சியும் அதிகம். தந்தைக்கு சமமாக ஆகியே தீருவேன். நல்ல
ஆசை, நல்விருப்பம் உள்ளது. ஆனால் முயற்சி செய்தாலும் தடைகள் வந்து விடுகிறது. இரு காது, இரு கண்கள், முகம் இருக்கிறது என்றால் பார்வையிலும் படுகிறது, காதிலும் விழுகிறது, வார்த்தையிலும் வந்து விடுகிறது. ஆனால் பாபாவின் மிக பழைய ஸ்லோகன் என்றும் நினைவில் வையுங்கள். பார்த்தும் பார்க்காமல், கேட்டும் கேளாமல் இருங்கள். கேட்டாலும் சிந்திக்காதீர்கள், கேட்டாலும் உள்ளடக்குங்கள், பரப்பாதீர்கள். இந்த பழைய ஸ்லோகனை நினைவில் கொள்வது மிக அவசியம். ஏனென்றால் நாளுக்கு நாள் உடலின் கணக்கு வழக்குகள் வியாதியாக முடிவது போன்று பழைய சம்ஸ்காரங்களும் முடிவுக்கு வரும். எனவே தெரியவில்லையே, இன்னும் விஷயங்கள் பெரியதாகின்றதே என பயம் கொள்ள வேண்டாம். முன்பெல்லாம் இப்படி இல்லையே, முன்பு இல்லாதது எல்லாம் வருகிறது. அப்படிதான் வெளிப்படும். உங்களுடைய பொறுமையின் சக்தி, எதிர்கொள்ளும் சக்தி, உள்ளடக்கும் சக்தி, கண்டறியும் சக்தி, இவைகளுக்கான சோதனை இது. 10 ஆண்டுகள் முன்பிருந்த பரீட்சை இப்போது வருமா? BA வகுப்பின் பேப்பர் MA வகுப்பின் பேப்பராக வருமா என்ன? எனவே என்ன இது என பயப்பட வேண்டாம். என்ன நடக்கிறது? இப்படி ஆகிறதே, இப்படி ஆகிறதே. விளையாட்டை பாருங்கள். பரீட்சை கடந்து போகும். மதிப்புடன் தேர்ச்சி பெறுங்கள். பாப்தாதா முன்பே கூறியுள்ளார், தேர்ச்சி அடைய எளிய வழி பாப்தாதாவின் அருகே இருங்கள். உங்களுக்கு தேவையில்லாததை கடந்து செல்லுங்கள். அருகே இருங்கள், தேர்ச்சி பெறுங்கள், கடந்து செல்லுங்கள். இதில் என்ன கடினம்? ஆசிரியர்கள், மதுபன் வாசிகள் சொல்லுங்கள். மதுபன் வாசிகள் கை உயர்த்துங்கள். புத்திசாலிகள் மதுபன் வாசிகள் முன்னால் வந்து விடுகின்றீர்கள். நல்லது, வாருங்கள். பாப் தாதாவிற்கு மகிழ்ச்சியே. தன்னுரிமையை பெறுகிறீர்கள் அல்லவா? நல்லது. பாப் தாதாவிற்கு கோபம் இல்லை. முன்னால் அமருங்கள். மதுவனத்தில் இருப்பவர்களுக்கு சிறிதேனும் பராமரிப்பு வேண்டும் அல்லவா? ஆனால் தேர்ச்சி எனும் சொல்லை நினைவில் வையுங்கள். மதுவனத்தில் புது புது விஷயங்கள் நடக்கிறது அல்லவா? திருடன் வருகிறான், இன்னும் புது புது விஷயங்கள் நடக்கிறது. இப்போது பாபா பொதுவாக என்ன சொல்வது? சற்று குப்தமாகவே வைப்போம். ஆனால் மதுபன் வாசிகளுக்கு தெரியும். மகிழ்வுடன் இருங்கள், குழப்பம் வேண்டாம். ஒன்று குழம்புவது, மற்றொன்று விளையாட்டு என புரிந்து மகிழ்ந்து இருப்பது. குழம்புவது நல்லதா? மகிழ்ந்து இருப்பது நல்லதா? கடந்து செல்ல வேண்டும் அல்லவா? தேர்ச்சி பெற வேண்டும் அல்லவா? ஆக கடந்து செல்லுங்கள். என்ன பெரிய விஷயம்? எதுவும் பெரியது அல்ல. விஷயத்தை பெரியதாக ஆக்குவதும் சிறியதாக ஆக்குவதும் தன் புத்தியை பொறுத்தே உள்ளது. விஷயத்தை பெரிதாக ஆக்குபவர்களை அஞ்ஞானிகள் என சொல்வார்கள். இவர் கயிறை பாம்பாக மாற்றுகிறார். சிந்தியில் நோரிகா நாக் என்பார்கள். இப்படியெல்லாம் விளையாடாதீர்கள். இப்பொழுது இந்த விளையாட்டு முடிந்தது. இன்று விசேஷ செய்தியை கூறினேன். பாப்தாதா இப்பொழுது ஒரு சுலபமான முயற்சியை கூறுகிறார். கடினம் அல்ல. அனைவரும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. ஆகியே தீர வேண்டும் உறுதியாக உள்ளதல்லவா? அயல் நாட்டவர் ஆகியே தீர வேண்டும் அல்லவா? ஆசிரியர்கள் ஆகியே தீர வேண்டும் அல்லவா? இவ்வளவு ஆசிரியர்கள் வந்துள்ளீர்கள். ஆஹா, ஆசிரியர்களின் அதிசயம். இன்று பாப்தாதா ஆசிரியர்களுக்கான மகிழ்ச்சியான செய்தியை கூறுகிறார். அது என்ன? கூறுங்கள். இன்று ஆசிரியர்களுக்கு கோல்டன் பேட்ஜ் கிடைத்துள்ளது. யாருக்கெல்லாம் தங்க பேட்ஜ் கிடைத்துள்ளது? கைகளை உயர்த்துங்கள். பாண்டவர்களுக்கும் கிடைத்ததா? பாபாவிற்கு மட்டும் தோழனாக இருந்துவிடக் கூடாது. பாண்டவர்கள் பிரம்மா பாபாவிற்கு இணையானவர்கள். பாண்டவர்களுக்கு ராயலான கோல்டு மெடல் கிடைத்துள்ளது. கோல்டன் பேட்ஜ் பெற்றவர்களுக்கு பாப்தாதாவின் கோடான கோடி மடங்கு நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். உள்நாடு, அயல்
நாடு எங்கு கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் தங்க பேட்ஜ் பெற்றுவிட்டவர்களுக்கும் நமக்காக பாப்தாதா வாழ்த்துக்கள் வழங்குவதாக ஏற்றுக்கொள்ளுங்கள். பாண்டவர்கள், சக்திகள், எந்த சேவையில் நிமித்தமானவருக்கும் முக்கியமான இந்த தாதிமார்கள், இந்த பரிவாரத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஏதேனும் சிறப்பம்சத்திற்காக தங்க பேட்ஜ் வழங்கப்படுகிறது. ஏதேனும் விசேஷ சேவைக்காக சிலருக்கு மற்றும் சமர்ப்பணம் ஆனவர்களுக்கு, மேலும் சேவையில் முன்னேற்றம் செய்தவர்களுக்கு தாதிகள் மூலமாக தங்க பேட்ஜ் கிடைக்கிறது. வெகு தொலைவில் அமர்ந்து கேட்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள். தொலைவில் அமர்ந்து முரளி கேட்பவர்களுக்காக தங்க பேட்ஜ் பெற்றவர்களுக்காக ஒரு கை அசைத்து கரவொலி செய்யுங்கள். அவர்களும் நீங்கள் கைத்தட்டுவதை பார்க்கிறார்கள். அவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். பாப்தாதா சுலபமான முயற்சியை சொல்லிக் கொண்டிருந்தார். இப்போதைய நேரம் எதுவும் எதிர்பாராமல் நடக்கும். 1 மணி நேரம் முன்பு கூட அறிவிப்பு ஏதுமின்றி நடக்கும். அறிவிப்பு இருக்காது. நம்பர் வருவது எப்படி? எதிர்பாராமல் நடக்காது என்றால் பரீட்சை ஆகுமா? அது பாஸ் வித் ஹானர் என்ற சான்றிதழ் எதிர்பாராத விதமாக இறுதியில் ஏற்படும். எனவே தாதிகளின் ஒரு எண்ணம் பாபாவை வந்தடைந்தது. தாதிமார்கள் பாப்தாதா இப்போதே சாட்சாத்காரத்தின் சாவியை கொண்டு திறக்க வேண்டும் என நினைக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் விரும்புகிறீர்களா? பாப்தாதா சாவி கொண்டு திறப்பாரா அல்லது நீங்கள் திறக்க நிமித்தமாவீர்களா? சரி, பாபாவே திறக்கட்டும். சரியா? பாப்தாதா ஆம் என்று கூறுகிறார். முதலில் முழுவதும் கேளுங்கள். சாவி கொண்டு திறப்பதில் பாப்தாதாவிற்கு எவ்வளவு நேரமாகும்? ஆனால் யார் மூலமாக செய்வார்? யாரை வெளிப்படுத்த வேண்டும்? குழந்தைகளையா அல்லது பாபாவையா? பாபாவிற்கும் குழந்தைகள் மூலமே செய்ய வேண்டும். ஏனென்றால் ஜோதிர் பிந்துவின் காட்சி கிடைத்துவிட்டால் சிலர் பாவம் அல்லவா, அது என்னவென்றே புரிந்து கொள்ள இயலாது. இறுதியில் சக்திகள் மற்றும் பாண்டவர்கள் மூலமாக தந்தை வெளிப்படுவார். எனவேதான் பாப்தாதா சொல்லிக் கொண்டிருக்கிறார், குழந்தைகள் அனைவருக்கும் தந்தைக்கு சமமாக ஆகியே தீர வேண்டும் என்ற ஒரே சங்கல்பம் இருக்க வேண்டும். இதில் இரு எண்ணம் கூடாது, ஒரே எண்ணம். ஆகவே பிரம்மா பாபாவை பின்பற்றுங்கள். அஷரீரி புள்ளியாகி விடுவீர்கள். அனைவருக்குமே பிரம்மா பாபா மீது அன்பு உள்ளது அல்லவா? பார்க்கும்போது அனைவரிலும் அயல் நாட்டவருக்கு அதிக அன்பு உள்ளது. இந்த கண்கள் மூலமாக பார்க்கவில்லை, ஆனால் அனுபவம் என்ற கண்கள் மூலமாக வெளிநாட்டவர்கள் அதிகபட்சமாக பிரம்மா பாபாவை பார்த்தார்கள். அதிகமான அன்பு உள்ளது. பாரதத்தின் கோப கோபியர்களுக்கும் அன்பு உள்ளது. இருப்பினும் அவ்வப்பொழுது அயல் நாட்டவரின் கதைகளை பாப்தாதா கேட்கிறார், பிறருக்கும் சொல்கின்றார். பாரதவாசிகள் சிறிது மறைந்தே உள்ளார்கள். அவர்கள் பிரம்மாவை பற்றி அதிகம் கூறுகிறார்கள். அயல் நாட்டவருக்கு வாழ்த்துக்கள். லண்டன், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, ஆசியா, ரஷ்யா, ஜெர்மனி ஆக நாலாபுறமும் உள்ளவர்கள் தொலைவில் அமர்ந்து கேட்கிறார்கள். அவர்களுக்கும் பாப்தாதா வாழ்த்துக்களை தருகிறார். குறிப்பாக பிரம்மா பாபா வாழ்த்து கொடுக்கிறார். பாரதவாசிகள் கொஞ்சம் மறைமுகமாக இருக்கின்றார்கள். பிரபலமானவர்கள் அவ்வளவு செய்ய முடியாது. குப்தமாக மறைமுகமாக வைத்துள்ளார்கள். இப்பொழுது வெளிப்படுத்துங்கள். மற்றபடி பாரதத்திலும் மிக நல்ல நல்ல குழந்தைகள் உள்ளனர். அப்படி உள்ள கோபியர்களின் அனுபவ கதைகளை கேட்டால் இன்றைய பிரதம மந்திரி ஜனாதிபதியின் கண்களும் குளமாகும். ஆனால் வெளியில் திறவாமல் குப்தமாக வைத்துள்ளார்கள். வாய்ப்பும் குறைவாகவே உள்ளது. ஆக பாபா கூறுகிறார், பிரம்மா பாபாவிடம்
அனைவருக்கும் அன்பு உள்ளதுதானே? எனவே தன்னை என்னவென்று சொல்கிறீர்கள்? பிரம்மா குமாரியா அல்லது சிவகுமாரியா? பிரம்மா குமாரி என்று சொல்கிறீர்கள். அப்படி என்றால் பிரம்மா பாபாவின் மீது அன்பு உள்ளதாயிற்று. சரி, அஷரீரி ஆவதில் சிறிது முயற்சி செய்ய வேண்டியுள்ளது. பிரம்மா பாபா இப்போது எந்த ரூபத்தில் உள்ளார்கள் கூறுங்கள். ஆக பிரம்மா பாபா மீது அன்பு என்றால் பரிஸ்தா நிலை மீது அன்பு உள்ளது. புள்ளியாவது சற்று கடினம்தான், பரிஷ்தா ஆவது அதைவிட சுலபம்தானே. பிந்து ஆவதை விட பரிஷ்தாவாக ஆவது சுலபம்தானே. நீங்கள் கணக்காளர் வேலை செய்பவர் என்றால் புள்ளி வைக்க முடியுமா? பரிஷ்தா ஆக முடியும் தானே. பிந்துவாகிய ரூபத்தில் செயல்படும் பொழுது அவ்வப்பொழுது தேகத்தில் வரவேண்டியுள்ளது. ஆனால் பாப்தாதா பார்க்கிறார், விஞ்ஞானிகள் ஒரு ஒளியின் ஆதாரத்தில்தான் இயந்திர மனிதனை உருவாக்கி உள்ளார்கள். கேட்டீர்கள்தானே? அதை பார்க்கவில்லை, கேள்விப்பட்டுள்ளீர்கள். தாய்மார்கள் கேட்டீர்களா? உங்களுக்கு படம் காண்பிக்கும். அவர்கள் ஒளியின் ஆதாரத்தில் ரோபோட்டை உருவாக்கியுள்ளார்கள். மேலும் அது எல்லா வேலையும் செய்கிறது, விரைவாக செய்கிறது, ஒளியின் ஆதாரத்தில் செய்கிறது. அது அறிவியலின் வெளிப்பாடு. பாப்தாதா கேட்கிறார், அமைதி சக்தி மூலமாக நீங்கள் காரியங்கள் செய்ய முடியாதா? முடியாதா? பொறியாளர்களும் விஞ்ஞானிகளும் அமர்ந்துள்ளீர்களா? ஆக நீங்களும் ஒரு ஆன்மீக ரோபோட்டின் மனோநிலையை தயார் செய்யுங்கள். அதனையே ஆன்மீக கர்மயோகி, ஃபரிஷ்தா கர்மயோகி என்போம். முதலில் நீங்கள் தயாராகுங்கள். பொறியாளரும் விஞ்ஞானிகளும் முதலில் நீங்கள் அனுபவம் செய்யுங்கள். செய்வீர்களா? செய்ய முடியுமா? நல்லது, அதற்காக திட்டமிடுங்கள். பாப்தாதா அத்தகைய நடமாடும் ஆன்மீக கர்மயோகி பரிஷ்தாவை பார்க்க விரும்புகிறார். அமிர்த வேளையில் எழுந்திரியுங்கள். தந்தையுடன் சந்திப்பை கொண்டாடுங்கள். ஆன்மீக உரையாடல் செய்யுங்கள். வரதானங்களை பெறுங்கள். என்ன வேண்டுமோ செய்யுங்கள். ஆனால் பாப்தாதாவிடமிருந்து தினமும் அமிர்த வேளையில் கர்மயோகி ஃபரிஷ்தா ஆகுக என வரதானம் பெற்ற பிறகே தினசரி செயலில் ஈடுபடுங்கள். இதனை செய்ய முடியுமா? இந்த புதிய ஆண்டில் லட்சியம் வையுங்கள். ஒத்துழைப்பின் மூலமாக தன்னிலும் பிறரிலும் சம்ஸ்கார மாற்றம் செய்வேன். ஏதேனும் பலவீனம் இருந்தால் ஒத்துழைப்பு தாருங்கள். அதனை 4 பேரிடம் வர்ணனை செய்யாதீர்கள். சுற்றுச்சூழலை மாற்றாதீர்கள். ஒத்துழைப்பு தாருங்கள். இந்த ஆண்டிற்கான தலைப்பு சம்ஸ்கார மாற்றம், ஃபரிஷ்தா மாற்றம். பிரம்மா பாபாவிற்கு நிகரான சம்ஸ்காரம். இது சுலபமான முயற்சியா, கடினமா? சற்று கடினமா? எந்த விஷயமும் ஒருபோதும் கடினம் என்பது இல்லை. தனது பலவீனமே கடினமாக ஆக்குகிறது. எனவே பாப்தாதா கூறுகிறார், மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தைகளே, இப்போது சக்திகள் நிறைந்த சுற்றுச்சூழலை உருவாக்குங்கள். இப்போது உங்களது சுற்றுச்சூழல் மிக 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 அவசியமானது. இன்றைய உலகில் மாசு தொல்லை உள்ளது. அவ்வாறே உலகில் ஒரு நொடியில் மனதிற்கு சுகம், அமைதிக்கான வாயுமண்டலம், நொடியில் மனதிற்கு சுகம், சாந்திக்கான வாயுமண்டலம் அவசியமானது. ஏனென்றால் மன மாசு அதிகமாக உள்ளது. காற்றின் மாசை விட அதிகமாக உள்ளது. நாலாபுரமும் பாப்தாதாவிற்கு சமமாக ஆகியே தீருவேன் என்ற லட்சியத்தை கொண்டுள்ள நம்பிக்கை புத்தியுடன் வெற்றியடையும் ஆத்மாக்களுக்கு என்றென்றும் பழைய உலகம் மற்றும் பழைய சம்ஸ்காரங்களை திட சங்கல்பத்தின் மூலம் மாற்றியமைக்கும் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஏதேனும் ஒரு காரணத்தினாலோ, சூழ்நிலையிலோ, சுபாவ சம்ஸ்காரத்தினாலோ பலவீனமான சக நண்பர்களுக்கு, ஆத்மாக்களுக்கு, ஒத்துழைப்பு தருபவர்களுக்கு
காரணம் காணாமல் நிவாரணம் தருகின்ற அத்தகைய தைரியமான ஆத்மாக்களுக்கு என்றென்றும் பிரம்மா பாபாவின் அன்பிற்கு கைமாறு தரும் கர்மயோகி ஃபரிஷ்தா ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் வணக்கங்கள். வரதானம்: சுப சிந்தனையின் மனோநிலை மூலமாக அனைவரின் ஒத்துழைப்பையும் பெற்று அனைவருக்கும் அன்பானவர் ஆகுக. விளக்கம்: அனைவருக்காகவும் சுப சிந்தனை செய்யும் ஆத்மாக்களுக்கே ஒவ்வொருவர் உள்ளத்திலும் அன்பு உற்பத்தியாகிறது. அந்த அன்பே ஒத்துழைப்பை தர செய்கிறது. எங்கு அன்பு இருக்குமோ அங்கு நேரம், செல்வம், ஒத்துழைப்பு என்றென்றும் அர்ப்பணமாக தயாராகின்றது. ஆக சுப சிந்தனையானது அன்பானவராக மாற்றுகிறது. அன்பு அனைத்து விதமான ஒத்துழைப்பிலும் அர்ப்பணமாக்கி விடுகிறது. எனவே எப்போதும் சுப சிந்தனையில் முழுமையாயிருங்கள். பிறருக்கும் சுப சிந்தனை செய்து அனைவரையும் அன்பானவராக, ஒத்துழைப்பு தருபவராக மாற்றுங்கள். ஸ்லோகன்: இந்த சமயம் வள்ளல் ஆகுங்கள். அப்போது தங்களுடைய ராஜ்யத்தில் பிறவி பிறவியாக ஒவ்வொரு ஆத்மாவும் நிரம்பியவராக இருப்பார்கள். இன்று மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை அகில உலக தியான தினம். பிராமணர்கள் அனைவரும் மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரையில் விசேஷமாக தனது மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபத்தில் நிலைத்திருந்து சக்தி இழந்து பலவீனமான ஆத்மாக்களாக இருப்பவர்களுக்கு சுபபாவனை எனும் ஒளிக்கதிர்களை வழங்குங்கள். பரமாத்மாவின் சக்திகளை தனக்குள் அனுபவம் செய்து நாலாபுறமும் உலகம் முழுவதும் சக்திசாலியான வாயு மண்டலத்தை அமைப்பதற்கான சேவை செய்யுங்கள். ஓம் சாந்தி.